வணக்கம் அன்பு உள்ளங்களே. இந்த வாரம் ஆரா அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு மின்காந்த அதிர்வலை நம்மை சுற்றி இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மின்காந்த அதிர்வலை அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை ஏன் ஒரு முக்கியமான விஷயமா நான் எடுத்துக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஆரா இவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஏன் இது உண்மையா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸை நான் சொல்லணும்னு ஷேர் பண்றேன். ஒண்ணு, நம்ம அஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மளுடைய உடம்பு செல்களால் ஆனதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த செல்கள்ங்கிறது ஒரு குவாண்டமாக ஒரு அட்டாமிக் சிஸ்டமாகவோ ஒரு சின்ன சின்ன ஆர்கன் கூட பல மில்லியன் கணக்கான சின்ன அணுக்களால் ஆனதுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த செல்கள் குவாண்டம் தியரி படியும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படியும் ரெண்டு விதமான கேரக்டர் இருக்கும் நம்மளுடைய உடம்புக்கு. ஒன்னு பார்ட்டிகல், ரெண்டாவது வேவ். பார்ட்டிகல் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பார்ட்டிகல் அதாவது துகள்களுக்கு உண்டான கேரக்டரும் இருக்கும், அலைக்கு உண்டான கேரக்டரும் இந்த செல்கள்ல இருக்கு. அப்ப இந்த செல்கள்ல இந்த ரெண்டு விதமான வைப்ரேஷனும் இருக்கிறதுனால இந்த வேவுக்கு உண்டான வைப்ரேஷனும் நம்ம கிட்ட இருக்கும், பார்ட்டிகளுக்கு உண்டான வைப்ரேஷனும் இருக்கும். ஸோ அப்ப நம்மளுடைய உடம்பானது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணவும் செய்யும், அதே சமயம் அதை எமிட்டும் பண்ணும், அதை ஈர்க்கவும் செய்யும், அதை வெளியிடவும் செய்யும். இந்த வெளியிடக்கூடிய அதே மாதிரி அப்சார்ப் பண்ணக்கூடிய அந்த ரேடியேஷனுக்கு பேரு பாக்கெட். இந்த பாக்கெட் ஆஃப் போட்டான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்கெட் ஆஃப் போட்டான்ஸ் இந்த ஹியூமன் பாடியை சுற்றி ஒரு ஃப்ளக்ஸ் மாதிரி ஒரு அடர்த்தியா படர்ந்து இருக்கு. அதாவது நம்ம வெளியிடக்கூடிய அதே சமயம் அப்சார்ப் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் ஆரான்னு சொல்றாங்க. இதுதான் வரையறுக்கப்பட்ட டெஃபினிஷன் ஃபார் ஆரா. இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆரா நிறைய காரணிகளால, அதாவது எர்த் நம்மளுடைய பூமியினுடைய சுற்றுப்பாதையினால, அடுத்தது ஸ்ட்ரக்சரல் நம்ம இருக்கக்கூடிய வீடுகள் அதோட ஸ்ட்ரக்சர்னால, அதுக்கப்புறம் காஸ்மிக் எனர்ஜிஸ், மேக்னெட்டிக் எனர்ஜிஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இதனால மிக அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறது. அதாவது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும். ஸோ இந்த ஆராவை பற்றியும் ஆராவுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள் அதிக தகவலுக்காக. நன்றி.